தாடி சுன்னா. எப்படிப்பட்ட சுன்னா? வாஜிப். சில அறிஞர்கள் சொல்றாங்க அதை கட் பண்ணக்கூடாது, சில அறிஞர்கள் சொல்றாங்க ஒரு புடி அளவாது இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பென்சில் தாடி மக்கள் எல்லாம் தயவு செய்து தாடியை வளருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்யும் பொழுது தாடியை கோருவார்கள். நபிசல்லாஸ்துக்கு நிறைய தாடி இருக்கும், அடர்த்தியா இருக்கும், கோருவாங்கன்றது. நபிசல்லாஸ்தத்தை பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய தாடி தெரியும், வெளிப்படையாக தெரியும் அப்படின்னு வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹர்ல அசர்ல தொழும் போது அவங்க சவுண்டை ஓதலை அப்படிங்கிறது எதை வச்சு சொன்னாங்க? அவர்களுடைய தாடி அசைவதை நான் பார்த்தேன். அப்போ பென்சில் தாடி எங்கேயாவது அசைஞ்சு பார்த்துருக்கீங்களா? அந்த பென்சில் தாடி, ஃப்ரெஞ்சு பேடு ஒட்டி வச்சுக்கிறது, அதை அப்படியே கட் பண்ணி ஷேப் பண்ணி அப்படி வைக்கிறது அப்படி இல்லாமல் தாடியை குறைஞ்சபட்சம் நாம ஒரு புடி அளவுக்கு இருக்கணும், ஒரு புடி இருக்கணும். இதுக்கு கீழே வெட்டலாம் அப்படிங்கிறது யாருடைய கருத்து? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய தந்தையார் வெட்டினதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் இமாம்கள் என்ன சொல்றாங்க? இது கூடும். இது என்ன இருக்கு? ஜாயிஸ், கூடும், தாடியை வெட்டலாம். இதுக்கு மேல இதுக்கு கீழே இருக்கிறது தாடியா தாடி இல்லையா? அது இது கீழே இருக்குது. வளரலங்கிறது வேற. வளர்ந்து ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு தாடி வளரல, இந்த இவ்வளோதான் வளர்ந்துருக்குது, எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உங்களுடைய தாடியில ஹவுர் நிலையில் ஊஞ்சல் ஆடுறதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். தாடி அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்த அடையாளம். தாடியை கட் பண்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அவுஃபுல் லிஹா, தாடியை வளர விடுங்கன்னாங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்கிறத இமாம்கள் என்ன சொல்றாங்க? தாடி இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஹலாஸ், இது தாடி கிடையாது. நம்ம ஒரு மன திருப்திக்காக, ஒரு மன ஆறுதலுக்காக நம்ம சொல்லிக்கலாம், தாடி வச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். அதாவது தாடியை மலிப்பதை விட, தாடியை ஷேவ் பண்றதை விட இது சிறந்தது, இது ஓகே. ஆனா இதுதான் தாடியானா தாடி இல்லை, இது ஷேவ் பண்றதை விட இது சிறந்தது, அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா சிறந்தது தானே, அப்படி இல்லை. இது தாடியே இல்லையே. முதல்ல தாடி எப்போதுமே தாடின்னு வரும், அதுக்கு நேம் எப்போ தாடின்னு வரும், லிஹியத்துன்னு எப்போ வரும்? அது இங்க கிராஸ் பண்ணணும், அது வந்து ஒரு புடி தாண்டி வரணும், அல்லது அதுக்குள்ள இருக்கணும், அப்பதான் அது தாடி. அதுக்கு மேல போயிடுச்சு சொன்னா தாடி இல்லை. அது இப்ப என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் என்ன ஆனாலும் சரி, நாம தாடியை வளர்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறோம், தாடியை வளர்ப்போம், தப்பே இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. தாடி வளர்றதுனால கண்ணியம் கூடும்.